ஹலோ உறவுகளே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் லாக்காடு ஃபோட்டோ பாயிண்ட்டு. நான் கொஞ்சம் முன்னாடியே முன்னாடி இருக்க பிளேஸ்லேயே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு, ஃபுல் கெஸ்ட்டு. நான் வீடியோ எடுக்கிறனால யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, எனக்கும் யாரோடையும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அப்படின்றனால தான் முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி இருக்க இடத்துல எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மலையை ஒட்டி ஆளுங்கள்லாம் தேயிலை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னா ஓணம் தான். நம்ம ஊரில் தீபாவளி பொங்கல் எப்படி எல்லா மக்களுமே செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கேரளாவில் ஓணமும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இருக்கிறது இந்த எஸ்டேட் பகுதி அப்படின்றனால அதிகமாக யாரும் ஓணம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாரோட வீட்லேயுமே அந்த அத்தைப்பூ அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பூக்கோளம் எல்லார் வீட்டு வாசல்லையுமே இருக்கும். அது ஏன் போடுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கேரளாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மாவேலி மன்னரை அவங்க வீட்டுக்கு வரவேற்கிற விதமாக தான் அந்த அத்தைப்பூ போடுறாங்க. எனக்கும் ஓணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அம்மா ஃபுல் மலையாளி. நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நான் அவ்வளோ ரிச்சாலாம் செலிப்ரேட் பண்ணலை. ஏன் அப்படின்னா அம்மா அப்பா 2 பேருமே திருநெல்வேலியில் இருக்கனால இன்றைக்கி அவுட்ஃபிட் இதுதான் எங்கள் 2 பேருக்கும். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.